பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்படுகிற போது அது ஒரு வன்னியர் சங்கத்திலிருந்து வந்தாலும் பிற சமூகங்களினுடைய பிரச்சனைகளை, ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை, சிறுபான்மை மக்களின் பிரச்சனை, பிற்படுத்தப்பட்டவர்களினுடைய பிரச்சனைகளை எல்லாம் பேசுகிற ஒரு இயக்கமாக, அறிவுசார் இயக்கமாக, சமூக நீதி இயக்கமாக அது தோன்றுகிறது. எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு பெரிய போராட்டத்தை அவர்கள் நடத்தினாங்க. மருத்துவர் அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு ராமதாஸ் திண்டிவனத்திலே ஒரு ஏழைகளுக்கான மருத்துவராக அவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குற போது ஒரு பெரிய தன்னுடைய சமூகத்தினுடைய மக்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறார்கள், வன்னியர் சமூக மக்கள், அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு அறிவார்ந்த தலைமையாக அவர் உருவாகிறார். எந்த அளவிற்கு அவருடைய தொடக்க கால செயல்பாடு இருக்குன்னா, குடிதாங்கின்னு ஒரு கிராமம், அங்கு ஒரு தலித்தினுடைய பிணத்தை பொது பாதையில் எடுத்து வரக்கூடாது, வன்னியர்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலே எடுத்து வரக்கூடாது என்று அந்த ஊர் மக்கள் தடை விதிக்கிற போது அந்த ஊருக்கு நேரடியாக மருத்துவர் ராமதாஸ் சென்று தன்னுடைய தோளிலே அந்த தலித் பிணத்தை சுமந்து வன்னியர் தெருக்களின் வழியாக தன் சொந்த சமூக மக்களை எதிர்த்து அவர்களோடு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி அமைதி காக்க சொல்லிட்டு தானே முன் அந்த பொதுப்பாதையிலே அந்த பணத்தை அடக்குவதற்கு அவரே அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டவராக இருக்கிறார்.